மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டேபிள் வேணும்னா என்ன வேணும், ரோ வேணும், அதே மாதிரி காலம் வேணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்கிறீங்க, கர்சரை கொண்டு வந்து இன்சர்ட்னு சொல்லி ஒரு ரிப்பன் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த இன்சர்ட்டுங்கிற ரிப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேபிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேபிளை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி இருக்கும், இன்சர்ட் டேபிள்னு சொல்லி இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் அப்படி இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாருங்கள். எனக்கு இப்போ 4 பாக்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன், 4 ரோ வந்திருக்கு. எனக்கு காலம் வேணும்னா இந்த ரைட் சைடில் அப்படி கொண்டு போட்டிங்கன்னா அதே வந்து காலமாக மாறும். உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலமாக பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 5 காலம் கொடுத்துருக்கேன், 5 காலம் வந்துச்சு. எனக்கு 6 வேணும்னா 6, இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 6 காலம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு 1 2 3 4 ரோ வந்துருச்சு. அதே மாதிரி வந்து எத்தனை 1 2 3 4 5 6 காலம் வந்துருச்சு. இதை வந்து ரோ கால்னு எப்படி சொல்கிறதுனா, ரோ வந்து ஹரிசாண்டல் வைஸில் உள்ளது, இந்த மாதிரி உள்ளது ஹரிசாண்டல் வைஸில் உள்ளதுக்கு என்ன பேர் சொல்கிறது, ரோன்னு சொல்லுது. அதே வந்து இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து அதாவது வெர்டிக்கல் வைஸ் என்ன சொல்கிறது, காலம்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ இதில் உங்களுக்கு டேட்டாஸ் வேணும்னா அந்த ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பாருங்கள், அடுத்தது இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்ஸ் வேணும். இப்போ இல்லைன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர்னு வேணும். அடுத்தது வந்து எனக்கு ஒவ்வொரு மார்க் வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் மார்க்கு, அடுத்தது இங்கிலீஷ் மார்க்கு, அடுத்தது மேத்தமெட்டிக், அடுத்தது எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு டோட்டல் வேணும்னா டோட்டல் சொல்லி கொடுத்துலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ எனக்கு வந்து இந்த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு இந்த மாதிரி வருது. அப்போ என்ன செய்ய வேண்டியது, இந்த மாதிரி கர்சர் அந்த 2 லைனுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஐ சிம்பிள் வருது. அதே இந்த கோட்டிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வருது பாருங்கள். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டாஸ்லாம் எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன செய்யணும், கண்ட்ரோல் A கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். இல்லைன்னா அந்த டேட்டா மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸை வச்சு இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். இப்போ இந்த டேபிளே எரேஸ் பண்ணணும்னு செய்யணும், கண்ட்ரோல் A கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் எரேஸ் ஆகிடும். சப்போஸ் இந்த டேபிளை எரேஸ் பண்ணிட்டீங்க, ரீகால் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த மெத்தட் என்னென்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் A கொடுத்துட்டு டெலிட் பண்ணிவிட்டேன். திருப்பி இன்சர்ட்டே கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட்டை கிளிக் பண்ணி டேபிளை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து இங்கே பாருங்கள் இன்சர்ட் டேபிள்னு இருக்குது பாருங்கள். இந்த இன்சர்ட் டேபிள்னு கொடுத்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். ஒரு டயலாக் பாக்ஸில் நம்பர் ஆஃப் காலம் எத்தனை வேணும், நம்பர் ஆஃப் ரோ எத்தனை வேணும், இது ஃபிக்ஸ்டு காலம் வித்தா இல்லை ஆட்டோ ஃபிட்டு கண்டென்ட். அது கண்டென்ட்னா கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டேபிள் மாறிக்கணுமா, இல்லை ஃபிக்ஸ்டுனா ஃபிக்ஸடே கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் காலம் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஒரு 5 காலம் கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் ரோ வந்து ரோவும் ஒரு 5 வேணும்னு வச்சுங்க, 5 கொடுத்துங்க. அப்போ என்னது, காலமும் 5 காலம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரோ வந்து 5 ரோ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். இதை தேவைன்னு வச்சுங்களேன், எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு திருப்பி வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டேபிளில் போய் இந்த இருக்குது பாருங்கள், ட்ரா டேபிள். நீங்கள் டேபிளை உங்கள் கையாலேயே வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேனல் சிம்பிள் வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் போட்டேன், இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டேன். இப்போ இடையில வந்து எனக்கு ஒரு 3 காலம் வேணும். 1 2 3 1 2 3 காலம் போட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து ஹரிசாண்டலில் ரோ வேணும். அப்போ ரோ வேணும், எனக்கு ஒரு 3 ரோ வேணும். இந்த மாதிரி 3 ரோ, இந்த மாதிரி இப்படி வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிட்டிங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், ரோ வந்து அதாவது காலம் வந்து ஒரு காலம் வந்து சின்னதாக இருக்குது, இன்னொரு காலம் பெருசாக இருக்குது, அதுக்கு மேலே பெருசாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன சொல்லிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் ரோ ஈவன்லி, டிஸ்ட்ரிபியூட் காலம் ஈவன்லி. இந்த ரோவை ஃபஸ்ட்டு கொடுங்க. ரோ கொடுத்தீங்கன்னா ரோலாம் ஒரே மாதிரி ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் காலம் ஈவன்லி. இப்போ காலமும் வந்து ஒரே மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா, ரோ வந்து ஒரே மாதிரி வந்துருச்சு, காலமும் வந்து ஒரே மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி 3 மெத்தடில் நீங்கள் வந்து இந்த டேபிளை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.